சூக்ரன் இவ்வாறு கூறியதும் இந்திரன் வாயுதேவனிடம் கட்டளையிட்டான். மேனகை வாயுவுடன் அந்த நேரத்தில் புறப்பட்டாள். அழகிய மேனகை தவத்தால் பாவங்களை எரித்த விஸ்வாமித்திரரை தவம் செய்து கொண்டிருப்பதைக் கண்டாள். பயந்த மேனகை ஆசிரமத்தில் அவரை வணங்கி முனிவரின் முன்னிலையில் விளையாடினாள். காற்று அவளுடைய ஆடையை நிலவு போல் வீசியது. அவள் விரைவாக தரையில் விழுந்த ஆடையை பிடித்து கொண்டாள். வெட்கத்துடன் சிரித்தாள். காற்றுக்கு வரம் கொடுத்தாள். ஆடையை பிடித்து கொண்டு பதற்றத்துடன் இருந்த மேனகையை முனிவர் பார்த்தார். விவரிக்க முடியாத வயது மற்றும் அழகை கண்டார். அவளுடைய அழகை கண்ட முனிவர் காமவசப்பட்டு அவளுடன் சேர்ந்தார். அவர் அவளை அழைத்தார். அவளும் விரும்பினாள். அவர்கள் இருவரும் காட்டில் நீண்ட காலம் சந்தோஷமாக இருந்தார்கள். ஒரு நாள் முனிவர் மேனகையில் சகுந்தலாவை பெற்றெடுத்தார். இமயமலையின் அருகில் மாலினி நதிக்கரையில் அவளை விட்டுவிட்டு மேனகை இந்திரனின் சபைக்கு விரைவாகச் சென்றாள். சிங்கம் மற்றும் புலி நிறைந்த காட்டில் அவள் குழந்தையை பார்த்தாள். பறவைகள் அவளை சுற்றி சூழ்ந்தன. மாமிசம் உண்ணும் பறவைகள் அவளை துன்புறுத்தாமல் மேனகையின் மகளை பாதுகாத்தன. நான் அவளை பார்க்கச் சென்றேன். அவள் தனிமையான காட்டில் பறவைகளால் சூழப்பட்டிருப்பதைக் கண்டேன். நான் அவளை அழைத்து வந்து மகளாக ஏற்றுக்கொண்டேன். உடலை கொடுத்தவன், உயிரை கொடுத்தவன், உணவை கொடுத்தவன் ஆகிய மூவரும் தந்தை என தர்மத்தில் கூறப்படுகிறார்கள். தனிமையான காட்டில் பறவைகளால் பாதுகாக்கப்பட்டதால் அவளுக்கு சகுந்தலை என்று பெயரிடப்பட்டது. எனவே சகுந்தலாவை என் மகளாக அறிவாய். சகுந்தலாவும் என்னை தந்தையாக நினைக்கிறாள். நான் என் பிறப்பை பற்றி மகரிஷியிடம் சொன்னேன். என்னை கண்வரின் மகளாக அறிவாய். கண்வரை தந்தையாக நினைக்கிறேன். என் தந்தையே அறியாதவள். நடந்ததை உனக்கு சொன்னேன், கேள்.